அனைவருக்கும் வணக்கம். நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த பாராளுமன்ற தேர்தல் அல்ல போரில் மகத்தான வெற்றியை இங்கே நமது கோவை பாராளுமன்ற தொகுதியில் பெறப்போகும் நமது வெற்றி வேட்பாளர் திரு கணபதி ராஜ்குமார் அவர்களை ஆதரித்து இங்கே இந்த கடந்த 2 வாரங்களாக நிறைய தலைவர்கள் இங்கே வந்து அதற்காக வாக்குகளை சேகரித்து இங்கே பல முக்கிய தலைவர்கள் வந்து வாக்குகளை சேகரித்திருக்கிறார்கள். அதை தாண்டி இங்கே இருக்கும் உடன்பிறப்புகள் எல்லோரும் அற்புதமாக களப்பணியாற்றி மகத்தான வெற்றி உறுதி என்ற அந்த நிலையில் இன்று நாங்கள் இருக்கிறோம். அந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட நாயகன் எங்கள் கழக தலைவர் அவர்களின் ஆணைப்படி தமிழகம் எங்கும் சுற்றித் திரிந்து பல்வேறு தரப்பு மக்களின் கோரிக்கையை கேட்டறிந்து தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டது. அதில் பல முக்கிய அம்சங்களை ஏற்கனவே நாங்கள் திமுக சார்பாக எடுத்துரைத்திருக்கிறோம். இந்த தேர்தலில் இந்த தொகுதியில் நமது வெற்றி வேட்பாளர் அவர்களின் ஆலோசனையோடு நமது முன்னாள் அமைச்சர் அவர்கள் இங்கே இருக்கிறார். எனது அருகில் நமது மாவட்ட கழக செயலாளர் திரு கார்த்திக் அவர்களும் இருக்கிறார். இனிய நண்பர் நமது பொறுப்பாளர் திரு மகேந்திரன் அவர்களும் இருக்கிறார். இப்படி பல்வேறு இதர மாவட்ட கழக செயலாளர்களோடும் பேசி இன்னும் பல முக்கிய ஸ்பெசிபிக் ரிக்குவயர்மெண்ட், கோவைக்கான ஸ்பெசிபிக் ரிக்குவயர்மெண்ட் எல்லாம் நாங்கள் இங்கே வந்து அதுவும் நான் இங்கே பொறுப்பேற்ற பிறகு நான் சந்தித்த தொழிலதிபர்கள் மற்ற பொதுமக்களிடம் வந்திருந்த அந்த கோரிக்கைகள் எல்லாம் வைத்து இப்பொழுது ஒரு ஆவணத்தை இன்னொரு ஸ்பெசிபிக்கான கோவை ஆவணத்தை ஒரு தேர்தல் அறிக்கையை தயாரித்திருக்கிறோம். மற்ற இயக்கங்களும் இது போன்ற ஆவணங்கள் எல்லாம் தயாரிக்கின்றன. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையின் மீதுதான் மக்களுக்கு முழுமையான நம்பிக்கை எப்பொழுதுமே உண்டு. உங்களுக்கே நல்லா தெரியும், திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சியில் கடந்த 2.5-3 ஆண்டுகளுக்குள்ளாகவே ஏறத்தாழ 80-90% வாக்குறுதிகளை நிறைவேற்றிய அரசாக திராவிட நாயகன் அவர்களின் அரசு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு, உதயசூரன் அரசு இன்று திகழ்கிறது. தேர்தல் வாக்குறுதிகளில் சொல்லாத பல விஷயங்களும் செய்து காட்டிய மகத்தான முதலமைச்சராக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இன்று இருக்கிறார். எனவே அவர்கள் வழியில் வரும் நாங்கள் மிகுந்த பொறுப்புணர்ச்சியோடு மக்களுக்கு எந்தெந்த திட்டங்கள் எப்படி தேவை, அதை உறுதியாக செய்யக்கூடிய திட்டங்கள் எதுவெல்லாம் உள்ளன. ஏன்னா இங்க உறுதி அளித்து விட்டு அப்புறம் செய்யாம விட முடியாது. ஏன்னா இங்கேயும் ஆட்சியில் இருக்கோம். ஒன்றியத்தில் நிச்சயமாக அமைய போகும் பிரம்மாண்டமான இந்திய ஆட்சியிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பங்கு இருக்கும். எனவே இந்த நேரத்தில் உங்களுக்கே நல்லா தெரியும், டெல்லியில் ஆட்சி மாற்றம் உறுதி என்பதற்கான அறிகுறி இன்றே டெல்லியில் தெரிந்துவிட்டது. அங்க ஆவணத்தெல்லாம் எரிக்க துவங்கி விட்டது பாஜக என்ற செய்தி உங்களுக்கு வந்திருக்கும் நினைக்கிறேன். இப்ப கூட விஷுவல் எல்லாம் பார்த்தேன் சமீபத்தில் தான். உங்களுக்கே தெரியும், டெல்லியில நார்த் பாக்ஸ் சவுத் பாக்ஸ்ல எல்லாம் இந்த மாதிரி தீப்பற்றும் பொழுது அதற்கு என்ன காரணம் என்று உங்களுக்கு தெரியும். ஆட்சியாளர்களுக்கு ஆட்சி மாற்றம் உறுதியாகிவிட்டது என்று தெரிந்துவிட்டது. ஆகவே தான் அங்கே ஆவணங்கள் எல்லாம் எரிக்கப்படுகின்றன என்று சொல்கிறார்கள். எனவே அதை கூர்ந்து கவனிக்க வேண்டும். உண்மை நிலவரம் என்ன என்றும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி டெல்லியில் ஆட்சி மாற்றம் உறுதியாகும் இந்த வேளையில் தமிழகத்தில் நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் கோவைக்கு புதிய விடியல், புதிய உதயம் பிறக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு ஓராண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் முதலில் ஓராண்டு காலம் கொரோனா பெருந்தொற்று அதிலிருந்து மீண்டு வந்த அந்த காலகட்டம், 2.5 ஆண்டு காலத்தில் நாங்கள் ஏற்கனவே சென்ற தேர்தலில் எல்லாம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிய அந்த பயணம், அதை தொடர்ந்து இப்பொழுது கோவைக்கென்று ஒரு புதிய பரிமாணத்தை, அடுத்த கட்ட பிரம்மாண்டமான வளர்ச்சியை கோவைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்துடன் தயாரிக்கப்பட்ட ஆவணம் இது. இதை தற்போது வெளியிடுகிறோம். இன்று புக்லெட்டாக இங்க கொஞ்சம் பேருக்கு நான் கொடுக்குறேன். மீதி எல்லாமே என்வாரன்மெண்ட் கான்சியஸா பிடிஎஃப் உங்க போன்ஸுக்கு வந்துடும். அதே போல இணையத்திலும் இதை அப்லோட் செய்திருக்கிறோம். எனவே இதை நீங்கள் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பணியை எங்களது அணியும் செய்யும். ஊடக நண்பர்கள் நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு செய்து தர வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை இங்கே வைத்து
திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் திரு கணபதி ராஜ்குமார் அவர்களின் இந்த உறுதி ஆவணத்தை தேர்தல் அறிக்கையை இப்பொழுது வெளியிடுகிறோம். இதை வெளியிட்டுவிட்டு உங்களுக்கு திருப்பி அதில் டீடைல்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். பாட்டே போட்டுரு. ஓகேவா? Doc, you hold the English one. அப்படியே கேக்குதா? அப்படியே கேக்குதுல்ல? நல்லது. இப்போ இந்த டாக்குமெண்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏன் யாருக்கு உங்களுக்கு ஆடியோ இவங்களுக்கு பிக்கப் ஆகாது. வேணா கிட்ட வந்துக்காங்க பிரஸ், ஏன்னா இவங்களுக்கு பேசலாம். அதுக்கப்புறம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சென்னை மேயராக இருக்கும் பொழுது ஒரு அற்புதமான திட்டம் சென்னையை ஒட்டுமொத்தமாக டிரான்ஸ்பார்ம் பண்ணக்கூடிய ஒரு திட்டம் சிங்கார சென்னை. சிங்கார சென்னையில சென்னை அழகுபடுறது மட்டும் இல்லாம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் growth அதுல நிறைய இருந்துச்சு. அப்படிதான் கொண்டு வந்தார். அதை ஒட்டி நாங்க எப்பவுமே எங்க முதலமைச்சரின் பின்னால் நடைபோடும் நாங்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழியில் வரும் நாங்கள் தொடர்ந்து அவரது சிங்கார சென்னை போலவே, ஏன் நானும் கூட மன்னார்குடியில் இதுவரைக்கும் நான் போட்டியிருக்க தேர்தல் எல்லாம் மின்னும் மண்ணை என்ற ஒரு திட்டத்தின் வழியாக மன்னார்குடியின் வளர்ச்சிக்கான உறுதிமொழிகளை தந்து வருகிறேன். அந்த வகையில் சிங்கார சென்னை, மின்னும் மண்ணை, அந்த வழியில் கோவை ரைசிங் என்ற இந்த தலைப்பில் கோவையின் அடுத்த கட்ட பரிணாமத்துக்கான அடித்தளம் இன்று நாங்கள் இடுகிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் எதை சொன்னாலும் அதை நிச்சயமாக செய்து காட்டுவார்கள் என்ற நம்பிக்கை மக்களிடம் இருக்கிறது. அந்த வகையில் கோவை ரைசிங்ல முக்கியமாக நகர்ப்புற உட்கட்டமைப்பு மற்றும் நிர்வாகம், சமூக கட்டமைப்பு மற்றும் சுற்றுலா, போக்குவரத்து வசதிகள், காலநிலை மாற்றம் மற்றும் நீர்வளம், கல்வி மற்றும் திறன் மேம்பாடு, தொழில்துறை என்று இதை கிளப் பண்ணியிருக்கோம் சிறு சிறு கிளஸ்டர்ஸாக. எனவே நகர்ப்புற உட்கட்டமைப்பு வசதியில் கோவையின் பல்வேறு நீங்க கடைசியா நம்ம சொல்லிடுவோம். நீங்க டீட்டெயில் கோவையின் பல உட்கட்டமைப்பு வசதிகள் குறித்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்க கொடுத்திருக்கிறோம். அதை நான் ஷார்ட் அப்புறமா உங்களுக்கு படிச்சிடறேன். அதே போல போக்குவரத்து வசதிகள், இப்போ MML மல்டிமோடல் லாஜிஸ்டிக் பார்க் போன்ற பல கட்டமைப்பு வசதிகள், ரயில்வே திட்டங்கள், கோவைக்கு மிக அத்தியாவசியமாக தேவைப்படும் விமான போக்குவரத்து, நமது கோவை விமான நிலைய எக்ஸ்பான்ஷன் திட்டம், கோவை காலநிலை மாற்றத்தில் ஒரு நெட் ஜீரோ டார்கெட் கொடுத்திருக்கோம். அதே மாதிரி கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டில் நிறைய ஸ்கில்லிங் சென்டர்ஸ்க்கான அறிவிப்புகள் இருக்கின்றன. தொழில்துறைக்கு 2 சிப்காட், ஒரு சிறிய சிட்கோ, ஸ்பெஷலா வெல்டர்ஸ்க்கு தனியா, நம்ம கிரில் மேனுபேக்சருக்கு தனியா என்று பல திட்டங்கள் அதிலும் இருக்கிறது. எனவே இந்த டாக்குமெண்ட்டை நீங்க முழுமையாக படிக்க வேண்டும் என்று நான் கோருகிறேன். விவசாய பெருங்குடி மக்களுக்கு, குறிப்பாக தென்னை விவசாயிகளுக்கு, அவங்களுக்கு இந்த தென்னையிலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்களுக்கான தனி ஒரு சின்ன சிட்கோ ஒன்று உருவாக்கலாம் என்ற அந்த திட்டமும் இங்கே இருக்கிறது. நீங்க படிச்ச இது வேட்பாளர் அவர்கள் இது மீத டீட்டெயில்ஸ் இருக்கிறத அவரே படித்து விட்டால் இன்னும் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். எனவே இந்த மொத்தம் ஹைலைட்ஸ் மட்டும். கோவையில் உள்ள அனைத்து நீர்நிலைகளிலும் நீர் மாசு கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதுடன் ஏரிகளில் கழிவுநீர் கலப்பதும் தடுக்கப்படும். கோவை மாவட்டத்தில் பன்னோக்கு சர்வதேச கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டப்படும். கோவை விமான நிலைய விரிவாக்க பணிகள் விரைந்து முடிக்கப்படும். நில உரிமையாளர்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காணப்படும்.
கோவை மெட்ரோ ரயில் திட்டம் விரைந்து மேற்கொள்ளப்படும். முதல் கட்ட பணிகள் உரிய கால நேரத்திற்குள் தொடங்கி முடிவடையும். சிறுவாளி, பில்லூர் ஆறுகள் தூர்வார நடவடிக்கை எடுக்கப்படும். சிறு குறு தொழில் சட்டம் 2006 உள்ள பிரிவு 43(b)(h) நடைமுறைப்படுத்தப்படுவதை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். தொழில்நுட்ப ஜவுளித்துறையில் உள்ள சிறு மற்றும் குறு தொழில் நிறுவனங்களின் அதாவது MSME நவீனமயமாக்கல் மற்றும் திறன் மேம்பாட்டிற்கு அரசு மானியங்கள் மூலம் ஊக்குவிக்கப்படும். வெட் கிரைண்டர் ஆலை மற்றும் மோட்டார் பம்ப் தயாரிப்பாளர்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தி குறு தொழில்களுக்கான புதிய தொழில் பூங்கா அமைக்கப்படும். இதன் மூலம் அவர்களின் தொழில் சூழலை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த பூங்காவிற்குள் காட்சியரங்கம் உட்பட கிரில் தயாரிப்பாளர்களுக்கான பிரத்யேக பிரிவு அமைக்கப்படும். பம்ப்செட் மற்றும் உதிரிபாக தொழில்களில் உள்ள GST பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும். கோவையில் உள்ள அனைத்து நீர்நிலைகளிலும் நீர் மாசு கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதுடன் ஏரிகளில் கழிவுநீர் கலப்பதும் தடுக்கப்படும். கோழிப்பண்ணை விவசாயிகளின் தீவனம், மின்சாரம் மற்றும் இதர பிரச்சனைகள் குறிப்பிட்ட கால வரையறைக்குள் தீர்க்கப்படும். நகருக்குள் வாடகை கட்டிடங்களில் இருக்கும் குறுந்தொழில்களுக்கு புதிய தொழில் பூங்காவில் கடை அமைக்க வாய்ப்புகள் வழங்கப்படும். தமிழகத்தில் 7 லட்சம் வெல்டர்களுக்கு உதவும் வகையில் விபத்து நிவாரண திட்டம் உட்பட வெல்டர்களுக்கான நலவாரியம் ஏற்படுத்தப்படும். விசைத்தறி வளர்ச்சி கவுன்சில் உருவாக்கப்பட்டு மின்சார செலவு உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளும் கவனித்து தீர்க்கப்படும். தென்னை விவசாயிகளின் விருப்பத்திற்கு இணங்க நியாய விலை கடைகளில் தேங்காய் எண்ணெய் வழங்குவதற்கு விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும். காற்றாலை உற்பத்தி சார்ந்த பிரச்சனைகளில் கவனம் செலுத்தக்கூடிய வகையில் புதிய கொள்கை உருவாக்கப்பட்டு காற்றாலை பேங்கிற்கு ஊக்கம் அளிக்கும் வகையிலான கொள்கை அறிவிக்கப்படும். உலோக வார்ப்பு தொழிலுக்கான மனிதவள திறன் மேம்பாட்டு மையம் நிறுவப்படும். L&T பைபாஸ் 4 வழி சாலையாக்கும் பணிகள் விரைவுபடுத்தப்படும். கோயம்புத்தூருக்கு அருகே பசுமை MMLP நிறுவப்படும். இந்த திட்டங்களில் ஒரு சிலர் மட்டும் நான் குறிப்பாக சொல்லிடுறேன். கோவையில் உள்ள அனைத்து நீர்நிலைகளும் கடந்த 10 ஆண்டுகளாக அதில் நிறைய அந்த சூவேஜ் கலப்பு விஷயம்லாம் சரியாக அட்ரஸே பண்ணல. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட பல நம்ம வாட்டர் பாடிஸ் எல்லாமே கொஞ்சம் மாசுபட்டிருக்கு. எனவே அதை சரி செய்வதற்கு ஆங்காங்கே மினி STPs செய்வதற்கான திட்டங்கள் தீட்டியிருக்கிறோம். அதே போல் மாவட்டத்துக்கு ஏற்கனவே அறிவித்த பன்னோக்கு கிரிக்கெட் ஸ்டேடியம் ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை அறிவித்து விட்டார். மகத்தான பிரம்மாண்டமான சர்வதேச தரத்திலான பிரம்மாண்டமான ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் இங்கே நிச்சயமாக அமைக்கப்படும். மெட்ரோ ரயில் திட்டம் ஏற்கனவே 10,000 கோடிக்கு மேலே நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்பின்படியே அவரது தேர்தல் வாக்குறுதிப்படியே நிச்சயமாக அமைக்கப்படும் என்ற அந்த அறிவிப்பையும் அவர் கொடுத்திருக்கிறார். இப்படி பல்வேறு திட்டங்கள் கோவைக்காக வழங்கப்பட்டுள்ள நிலையில் சிறு குறு தொழில்களுக்கு இந்த GST வந்த பிறகு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அந்த தாக்கம் மிகப்பெரிய இழப்பு அவர்களுக்கு ஏற்பட்டு வருகிறது. GSTயை ஒட்டுமொத்தமாக ரீவிசிட் செய்வோம் என்று உறுதியளித்திருக்கிறோம். அதை தாண்டி ஒரு சில சிறு குறு தொழில்கள் குறிப்பாக இப்போ நம்ம படித்த மாதிரி வெல்டர்ஸ், இந்த கிரில் மேனுஃபேக்சரிங் வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஒரு தனி தொழில்பேட்டை. இப்போ கிரில் மேனுஃபேக்சரிங்லாம் பார்த்தீங்கன்னா கிரில் கேட்லாம் பண்ணுறவங்களாம் இங்கே கோவைக்குள்ளேயே பல இடத்துல சிறு சிறு கடைகளில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் தனியாக ஒரு சிப்காட் மாதிரி அங்கே தனியாக சிப்கோ மாதிரி அமைத்து அங்கே அவர்களை நகர்த்துவதற்கான வேலை. அதே போல் பெருநிறுவனங்கள் விசைத்தறி தொழிலாளர்களுக்கான அறிவிப்புகள். அதே போல் நமது MML மல்டிமோடல் லாஜிஸ்டிக் பார்க் பல பெருநிறுவனங்களுக்கு ஒரு ட்ரை போர்ட், ஒரு லாஜிஸ்டிக்ஸ் பார்க் இங்கே இருக்கணுன்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருந்து வருகிறது. அதற்கான தேவை வெகு விரைவில் நிச்சயமாக தீர்க்கப்படும். இப்படி பல்வேறு திட்டங்கள் குறிப்பாக நம்ம வெட் கிரைண்டருக்கும் பம்புக்கும் மிகப்பெரிய பேர் போன ஒரு இடம் நமது கோவை. இந்த கோவையில் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி எதிர்காலத்தில் GSTயிலிருந்து விரிவு பெற்று அவர்களுக்கும் ஒரு கிளஸ்டர்ஸ் எல்லாம் உருவாக்குவதற்கான திட்டங்களும் இந்த அரசாங்கம் நிச்சயமாக முன்வைக்கும். பல்வேறு திட்டங்கள் கொண்ட இந்த டாக்குமெண்ட்டை ஆன்லைனில் நீங்கள் எல்லோருக்கும் பகிரலாம். குறிப்பாக வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் நேரடியாக சொல்லுங்கள். பாஜக தேர்தல் அறிக்கையை 500 நாட்களில் நிறைவேற்றுவோம் 100 வாக்குறுதிகள் அப்படின்னாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது காலக்கெடு கொடுக்குறீங்களா? 3000 நாட்கள் ஆச்சா? 3000 எவ்வளோ?
3000 நாட்களுக்கு மேலே 3500 நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு ஏற்கனவே அவங்க ஆட்சிக்கு வந்து. அவங்க ஆட்சியிலேருந்து வெளியே போகிறதுக்கான அறிகுறி இன்னைக்கு டெல்லியில் அவங்க ஆவணங்களை எரித்து அதையும் காட்டிவிட்டார்கள். 3500 நாட்களில் அவர்கள் செய்யாததை இன்னும் ஒரு 500 நாட்கள் வேறு தேவன் கேட்பது எந்த விதத்தில் நியாயம் என்று மக்களே கேட்கிறார்கள். ஏனால் அவர்கள் கேட்பதில் எந்த நியாயமும் இல்லை, அவர்கள் செய்வதற்கான தகுதியும் அவர்களுக்கு இல்லை. இதுவரை அவர்கள் சொன்னதை செய்ததாக சரித்திரமும் இல்லை. எனவே நிச்சயமாக செய்ய மாட்டார்கள் என்ற அந்த எண்ணம் மக்களுக்கு இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நாங்கள் இதுவரைக்கும் சொன்னதை எல்லாம் செய்திருக்கிறோம் என்ற அந்த ட்ராக் ரெக்கார்டு இருக்கு மக்கள்கிட்ட. ஏன்னா அதை பார்த்தார்கள் என்றால் யார் மேல நம்பிக்கை வரும் என்றது மக்கள் முடிவு செய்து கொள்வார். திமுக வந்து ஓட்டுக்கு 500 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மறுமலர்ச்சி மக்களை தலைவர் தேர்தல் அதிகாரிகள் புகார் பண்ணப்பட்டிருக்காரு. தோல்வி பயத்தில் இருக்கிறவங்க எல்லாம் 1008 புகார் கொடுப்பாங்க. எல்லாத்துக்கும் உட்காந்து பதில் சொல்லுவாங்க. ஏங்க அது சொல்றதே ஒரு முட்டாள்தனமா இல்லையா? ஒரு ஒன்றிய அரசு ஒரு கொடுக்குற நிதியை எங்க போறதுன்னு தெரியலன்னு சொல்றது ஒரு பொறுப்பான ஒரு ஒன்றிய அரசு சொல்ற விஷயமா அது? அப்ப எந்த அளவுக்கு அவங்களுக்கு அறிவு இல்லைன்னு ஒத்துக்கணும், இல்ல அவங்களுக்கு ஸ்ட்ரக்சர் இல்லைன்னு ஒத்துக்கணும், இல்ல அவங்க கொடுக்குற நிதி ஒட்டுமொத்தமா அவங்க சொல்றது பொய்ன்றதை அவங்களே ஒத்துக்கிறாங்கன்னு சொல்லணும். எங்க போறதுன்னு தெரியல சொல்றது இதெல்லாம் பிராக்டிக்கலா பாசிபிளா யோசிச்சு பாருங்க. இருக்கிற டேட்டா எல்லாம் வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்கள் தமிழக மக்கள் என்ன சாப்பிட்றாங்க, ஒட்டுமொத்த இந்தியா மக்கள் என்ன சாப்பிட்றாங்க, என்ன உடுத்துறாங்க, என்ன பேசுறாங்கன்ற வரைக்கும் ஒட்டு கேட்கற வரைக்கும் வேலையை பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு ஒன்றிய அரசு நிதி எங்க போகுதுன்னு தெரியாம இருக்குமா? இது சொல்றதுல ஏதாவது அர்த்தத்தோட சொல்லணும். எதை வேணா பெதறி போகக்கூடாதுல்ல, அந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. எழுந்துக்க சொல்லுங்க, முடிச்சுக்க சொல்லுங்க, மேல தூக்கிட்டே இருந்தா அப்படி. நான் என்ன சொல்றேன், எங்க போட்டி அதிமுகவோட இருக்கு. அதிமுகவை ஏன் மீடியா ஊடகங்கள் இருட்டடிப்பு செய்யுதுன்னு தான் எனக்கு புரியல. அது பெரிய ஒரு சந்தேகத்தை எழுப்புது. ஏற்கனவே பலமுறை அது நம்ம திமுக சார்பில் நம்ம ரொம்ப தெளிவா இருக்கும். மேனுவல் ஸ்கேவஜிங்கை ஒட்டுமொத்தமாக ஒழிக்க வேண்டும் என்றதில் ரொம்ப தெளிவாக இருக்கும். எங்கேயுமே அந்த மாதிரி இந்த நேரத்தில் நம்ம ஆட்சியில் எதுவும் அந்த மாதிரி நடக்கிறதில்ல. இன்னும் ஆட்டோமேஷனுக்கான வேலைகள் பல பணிகள் நடந்து வரும். இப்போ இந்த கருத்து கணிப்பெல்லாம் பார்த்தா சிரிக்கிறதா என்னன்னு தெரியல. உங்களுக்கு எத்தனை கருத்து கணிப்பு வருது? முன்னாடி எல்லாம் ஒரு 4 நம்பகத்தன்மையான ஒரு நிறுவனங்கள் இருக்கும், அவங்க கிட்ட இருந்து கருத்து கணிப்பு வரும். அதை வச்சு நம்ம எல்லாருமே அதை பத்தி பேசுவோம். இன்னைக்கு ஒரு 1008 கருத்து கணிப்பு வருது. அது எங்கேருந்து வருது, எது உண்மை எது போய் நினைக்கிறது யோசிக்கிறதுக்குள்ளேயே தேர்தல் முடிஞ்சிடும். எனவே இந்த கருத்து கணிப்பெல்லாம் நீங்க பாக்குறதை விட மக்கள் மனதை பாருங்கள். ஜூன் 4ஆம் தேதி திமுக வேட்பாளர் திரு கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு கிடைக்க போகும் மகத்தான வெற்றியை பாருங்கள். அதுதான் இறுதி முடிவாகும். உண்மை, அதிமுக ஆட்சியில் நடந்த பல்வேறு கட்டுமான பணிகள் மிக மோசமான தரம் குறைந்த கட்டுமானங்களாக இருந்திருக்கின்றது என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். பொதுமக்களும் அதை பார்த்துக்கிறார். சென்னையும் சரி, பல்வேறு மாவட்டங்களுக்கு, ஏன் எங்க மாவட்டத்திலே கூட கட்டப்பட்டு 6-7 வருஷம் ஆன கட்டிடங்கள் எல்லாம் மிக மோசமான நிலையில் இருக்கின்றன. எனவே தரமற்ற கட்டுமானத்துக்கு பேர் போன அதிமுக இதை தொடர்ந்து செய்துதான் கொண்டு இருக்கிறது. என்ன செய்வது, அதையும் சரி செய்ய வேண்டிய சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. நிச்சயம் நமது முதலமைச்சர் இருக்கிறார், அதை நிச்சயமாக சரி செய்வார். பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையினருக்கு எந்த ஒரு திட்டம் எந்த கட்சியுமே அறிவிக்கல. உங்களுக்கான கோரிக்கையை நீங்க சொல்றீங்க, நியாயமான கோரிக்கை தான். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தான் வாரியத்தின் வழியாக பல திட்டங்களை, முக்கிய திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்ஃபேக்ட் உங்களுக்கே நல்லா தெரியும், 10 ஆண்டுகளாக பத்திரிகையாளர்களே சந்திக்காமல், 10 ஆண்டுகளாக நேரடியாக ஒரு பிரஸ் மீட் இந்த மாதிரி நடத்தாத ஒரு பிரதமர் நாட்டில் இருக்கும் பொழுது ஒன்றியத்திலிருந்து எந்த ஒரு பெரிய திட்டங்களும் உங்களுக்கு வராத நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்குறுதிகளான பத்திரிகையாளர்களுக்கு நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் நிச்சயமாக திராவிட நாயகன் அவர்கள் நிறைவேற்றுவார். அதில் எந்த கவலையும் இல்லை. வீடு நிறைய பேருக்கு வீடு கொடுக்கிற விஷயமாக இருக்கட்டும், பட்டா கொடுக்கிற விஷயமாக இருக்கட்டும், அவர்களுக்கு நிறைய நெட்டுகிரிட்டிஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் பத்திரிகையாளருக்கு தேவை குறித்து நானே சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கும்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், அன்றைய எதிர்க்கட்சி தலைவர், இன்றைய முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தல்படி பத்திரிகையாளர்கள் நாங்கள் பேசியிருக்கோம். என்றுமே ஊடகங்கள் எந்த பக்கம் இருந்தாலும்
ஊடகங்களின் நலன் காக்கும் ஒரே இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகமும் எங்களது தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் இருந்திருக்கிறார். பொலிட்டிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்துட்டு ரிலீஸ் த டாக்குமெண்ட் That happened. No, water management, in fact, even today, we are regularly monitoring what is the supply coming into COVID. இன்னைக்கு 250 ml, even if இவ்வளோ பெரிய வறட்சி இருக்கும்போது 250 ml இல்லை 241 ml, I can even show you. 250 இல்லை 241 we have reached. ஸோ இவ்வளோ பெரிய வறட்சி காலத்திலையும் இப்படி அழகாக மேனேஜ் பண்ணிட்டு இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் மட்டும்தான் அது நடக்கும். ஏன்னா சிறப்பான ஆட்சி, சிறப்பான கவர்னன்ஸ் இன் பிளேஸ்ல இருக்கிறதுனால அதெல்லாம் நடக்குது. இது நான் இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி நிறைய திட்டங்கள் தூர்வாடுறதுக்காகவும், இப்போ நம்ம சிறுவானை அணையை தூர்வாடுறதுக்காகவும், பில்லூர் சரி பண்ணுறதுக்காகவும் பல திட்டங்களையும் சொல்லியிருக்கோம். அதெல்லாம் நிச்சயமாக நடக்கும், நிச்சயமாக நடக்கும். எது இவங்க 4 குச்சியை நட்டுட்டு போனாங்க, அதான் சொல்றேன், அவங்க 4 குச்சியை நட்டுட்டு போனாங்க. ஒட்டுமொத்தமாக அனைத்து வளர்ச்சி திட்டங்களுக்கும் நிதியை ஒதுக்கி அந்த வளர்ச்சி திட்டங்களை அறிவிப்போடு நிறுத்தி விடாமல் அதை மக்களுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா மாற்றி கொண்டிருக்கும் ஒரே இயக்கம், ஒரே ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான். அது இன்று மட்டும் அல்ல, 2005 5-6 அவங்க கடைசி நேரத்தில் தேர்தல் வருதுன்றதுக்காக கண்டதெல்லாம் அறிவிச்சுட்டு போனாங்க. அதெல்லாம் கூட அறிவிப்பாக மட்டும் இருந்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த பிறகும் யார் அறிவித்ததாக இருந்தாலும் பரவாயில்ல, முக்கியமான திட்டங்களாக இருந்தால் அது நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் செய்யும் என்று 6-11 நாங்கள் என்னெல்லாம் திட்டங்களை செய்தோம்ன்றதெல்லாம் மக்களுக்கு தெரியும். அதை தாண்டி இப்பொழுதும் அவங்க தேர்தல் வருதுன்ற நேரத்தில் அந்த நேரத்தில் அறிவிச்சுட்டு போன திட்டம், அறிவிச்சுட்டு பாதி நிதியை கூட ஒதுக்காம போன திட்டம், நில எடுப்பு கூட நடக்காம இருந்த திட்டங்கள் எல்லாம் எல்லாத்தையும் கூட இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் தான் செய்து கொண்டிருக்கு. அதுக்கான மாஸ்டர் பிளான் அது மக்களோட உட்காந்து எல்லாரோட ஸ்டேக் ஹோல்டர்ஸோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணணும் அப்படின்றது நிறைய கொஞ்சம் குட்டி குட்டி கிளிச்சஸ் இருக்கு. ஆனால் அது கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம் தானே, நம்ம ஆட்சி தானே கொண்டு வந்தோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான் அமேசிங் இண்டஸ்ட்ரியல் க்ரோத். எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா 2001, 2006, 2011 கலைஞர் அவர்களின் பொற்கால ஆட்சியாக இருக்கட்டும், இன்றைய 3 ஆண்டுகளில் 10 லட்சம் கோடி ரூபாய்க்கான முதலீடை கொண்டு வந்து சேர்த்திருக்கும் திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சியாக இருக்கட்டும், இரண்டுமே திமுக ஆட்சியில் தான் மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி வருது. நம்ம என்ன ஆயிடுதுன்னா, நடுநடுல இந்த அதிமுக ஆட்சி வர காலத்தில் எந்த ஒரு திட்டமிடலும் இல்லாமல் பெரிய பவர் செக்டர் growth இல்லாதனால, பவர் இன்ஃப்ரா எதுவும் உருவாக்கப்படாதனால, அந்த நேரத்தில் திட்டமிடல் இல்லாதனால கொஞ்சம் லேக் இருந்துட்டு வருது. பட் நம்ம திமுக ஆட்சி வருது, மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரும், மிகப்பெரிய பூம் வருது. அதை ஈடுகட்டுற அளவுக்கு பவர் இன்ஃப்ராவும் வரணும். ஆனால் இந்த முறை நிச்சயம் அதற்கான ஒரு திட்டமிடலாம் முன்னாடியே செய்யப்பட்டு நிறைய சோலார் இன்ஃப்ரா கொண்டு வந்திருக்கோம். புதிய இந்த ரினியூவபிள் எனர்ஜியில் பெரிய திட்டங்கள் எல்லாம் கொண்டு இருக்கின்றன. இன்ஃபேக்ட் ரினியூவபிள் எனர்ஜிக்கு ஸ்டோரேஜ் ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்டோரேஜும் நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நல்லபடியான லாங் டேர்ம் பிளானிங், பவருக்கான பிளான் ஏற்கனவே இன் பிளேஸ். அதற்கான புதிய திட்டங்கள் நிறைய ஏற்கனவே சைன் பண்ணிருக்கோம், ஜிம்ல கூட சைன் பண்ணிருக்கோம். அதெல்லாம் வரப்போகுது. அப்கோர்ஸ் இது வெரி ஷார்ட் ஸ்பேன்ல இப்போ ரினியூவபிள் எனர்ஜிக்கு தான் ரொம்ப ஷார்ட் ஸ்பேன்ல கொண்டு வர முடியும். அது கொண்டு இண்டஸ்ட்ரியோட டிமாண்டை மேட்ச் பண்ணும். இவ்வளவு திட்டங்கள் வரும்போது அவ்வளவு எனர்ஜி டிமாண்ட் இருக்கும். அந்த எனர்ஜி டிமாண்டை மேட்ச் பண்றதுக்கான பவர் இன்ஃப்ராவும் இன் பிளேஸா இருக்கும். அது பாஜகவை பொறுத்தவரை அவர் இடி ஐடி எல்லாத்தையும் வச்சு அவங்க என்னெல்லாம் முடியுமோ எல்லாத்தையும் செய்றாங்க. பட் இனி வரும் காலங்களில், இனி அடுத்த வரும் ஒரு சில நாட்கள்லாம் அதெல்லாம் முழுசா குறைஞ்சிடும் நினைக்கிறேன். ஏன்னா ஐடி இடி எல்லாருமே இப்போ அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. அடுத்த ஆட்சி மாற்றம் வரும். அந்த நேரத்தில் நாம யாராவது இன்னைக்கு இருக்கிறவங்க கிட்ட அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு ஏதாவது ஆடிட்டோம்னா அடுத்த வர ஆட்சியாளர்கள் நிச்சயமாக சரியான முடிவை எடுத்து தவறாக செயல்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற அந்த பயம் இனி அதிகாரிகளுக்கும் வரும் என்று நான் நம்புகிறோம். நிச்சயமாக இனி வரும் காலங்களில் அது குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா டெல்லி இஸ் பர்னிங், பிஜேபி இஸ் பர்னிங் ஃபைல்ஸ் ஆல்ரெடி. இல்லை, உங்களுக்கே நல்லா தெரியும். ஏற்கனவே 3 ரூபா குறைச்சு நம்ம அதற்கான தேவையை குறைச்சிருக்கோம். இவங்கள மாதிரி ஏற்றிட்டு குறைச்சதில்லை நாங்கள்.
நாங்க உண்மையா குறைச்சோம். இவங்க 10 ரூபாய் 20 ரூபாய் ஏத்திட்டு அதுல 1 ரூபாய் 2 ரூபாய் நம்ம ஏதோ ஒரு தேர்தல் நேரத்துல குறைக்கிற இயக்கம் இந்த திமுக கிடையாது. அண்ணாமலையை வெற்றி பெற வைக்கிறதுக்காக கோவையில் ஒரு வேட்பாளர் நிறுத்திருக்காங்க, சீமான் சொல்லியிருக்காரு. அவர் ஏதாவது சொல்லிட்டே இருப்பாருங்க. அதுக்கெல்லாம் சார் கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் எப்போ கட்டாது? சார் மெட்ரோ ரயில் திட்டம்னா நம்ம திமுக சொல்லிட்டா செய்வோம், அவ்வளவுதான். அது எப்போன்றது நாங்கள் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் இமீடியட்டா அதுக்கான திட்டமிடல் ஏற்கனவே ஆரம்பிச்சாச்சு. அது மட்டும் இல்ல, ஒரு நம்ம அதை வந்து திருப்பூருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணுமா இல்லையா அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை அதுவும் வந்து டிஸ்கஷனும் போயிட்டு இருக்கு. எனவே அந்த திருப்பூர் எக்ஸ்டென்ஷனும் யோசிச்சுட்டு இருக்கோம். அந்த லெவலுக்கு இருக்கும். ஸோ நீங்க யோசிக்க வேண்டாம். இன்ஃபேக்ட் திமுக ஆட்சியில் தான் இப்போ பரந்தூர் விமான நிலைய எக்ஸ்பான்ஷன், பரந்தூர் புதிய விமான நிலையம் வரும்பொழுது கூட 2050 அதுவுமே 2050-60 அதுவுமே ஃபுல் ஆகிறதுக்கான அளவுக்கு நம்மளோட growth இருக்கும், தமிழ்நாடோட growth. இப்பொழுதே 3வது ஏர்போர்ட்டை குறித்து யோசிக்க வேண்டிய இடத்துல நாங்க இருக்கோம். அந்த அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு தொலைநோக்கு சிந்தனையுடன் செயல்பட்டு கொண்டு இருக்கும் அரசாங்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசாங்கம். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறதாக எதுங்க? ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் சென்ற ஆட்சியில் நடந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் நிறைய ஊழல் இருக்குன்னு சொல்றாங்க. அது குறித்த விசாரணைகள்லாம் நடந்து கொண்டு இருக்குது, உங்களுக்கு நல்லா தெரியும். அது எல்லாத்தையும் அதிகாரிகள் சரியா பார்ப்பாங்க. ஆமா, அது பிஜேபி அப்படிதானே. ஒன் நேஷன் ஒரே மனிதன் ஒரே நாடு ஒரு மனிதன் அவருக்கான ஒரு சட்டை ஒரு பேண்ட் இப்படிதான் போயிட்டு இருப்பாங்க எல்லாருக்கும். அப்கோர்ஸ் அவங்களுக்கான நெகட்டிவ் இம்பாக்ட் அதானே. பாஜக எதுக்கு எடுத்தாலும் அவர்கள் செய்வதை தான் எல்லோரும் செய்ய வேண்டும் என்ற எண்ண ஓட்டத்துடன் செயல்பட்டு கொண்டிருப்பதால் தான் ஒட்டுமொத்த நாடே அவர்களை நிராகரித்துக் கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய இம்பாக்ட் அவங்களோட ஒன் நேஷன் ஒன் எவ்ரிதிங் கான்செப்ட் வந்து மிகப்பெரிய அளவில் பேக்ஃபயர் ஆகும். காவிரி நீர் பிரச்சனையில திமுக அமைதியாகிறதா பாஜக தொடர்ந்து இதுங்க காவிரி நீர் பிரச்சனை காவிரியை பொறுத்தவரை வேற எந்த இயக்கத்துக்குமே காவிரி நீர் திட்டத்தை பற்றி திமுகவை தவிர வேற எந்த இயக்கத்துக்குமே அது குறித்து பெருசா பேசுவதற்கான பெரிய தகுதி ஒன்றும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஏனால் நமது முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் காலம் தொட்டு காவிரி நீர் பிரச்சனையில் மகத்தான சரியான சாதுரியத்துடன் அரசியல் சாதுரியத்துடன் சரியான செயல்பாட்டை கடைபிடித்து எல்லா விதத்திலும் காவிரி நீர் பிரச்சனையில் தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். சரிங்களா? ஆமா ஆமா, செங்கல் சூளை பிரச்சனை அது என்னன்னா, இப்ப செங்கல் சூளை வந்து இவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் growth ஆகுது கோயம்புத்தூர்ல. கோவையில உங்களுக்கே நல்லா தெரியும், மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் growth வரும். அந்த நேரத்தில் கட்டுமான பொருட்களின் விலை மிக பெரிய அளவுக்கு உயரக்கூடாது. அதை பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பு தான். அதே சமயம் சுற்றுச்சூழல் மாசடையாமல் இருப்பதும் பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பு தான். எனவே ஒரு நல்ல ஃபைன் பேலன்சிங் ஆக்ட் அது ரொம்ப சரியாக செய்து அது சுற்றுச்சூழலுக்கும் எந்தவித பெரிய பாதிப்பும் இல்லாதவருக்கு அங்க இருக்க விவசாய பெருங்குடி மக்களுக்கும் அவர்களுக்கு ஏதுவான ஒரு சூழல் ஏற்படுத்தி கட்டுமான தொழிலுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாதவர்களுக்கு ஒரு ஃபைன் பேலன்சிங் ஆக்ட் அதை செய்து நிச்சயமாக சரியான விலைகளில் கட்டுமான பொருட்கள் கிடைக்கும் அந்த வேலையை கிடைப்பதற்கான அந்த வேலையை அரசாங்கம் செய்யும். அதாவது திருப்பின்றதுங்க, யாரு சரியான சட்ட விதிக்கு உட்பட்டு அங்க இருக்கும் அந்த என்வாயரன்மெண்டல் இம்பாக்ட் எதுவும் இல்லாம அளவுக்கு அந்த லாஸுக்கு உட்பட்டு யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ அவர்களுக்கான நல்ல ஒரு விடிவு வரும் காலம் வெகு தூரம் இல்லை. நீங்க சூழலே இல்லைன்னு சொல்லக்கூடாது. சூழலே அதுக்கு ஒட்டுமொத்தமா இல்லை. இதுக்கான சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் இல்லாது, அதுதான் மெயினான கான்செப்ட். ஃபர்ஸ்ட் சுற்றுச்சூழலுக்கான பாதிப்பு இல்லாததுக்கான வேலையை தான் பார்ப்போம். அதுக்காக தான் என்வாயரன்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் இருக்குது. சுற்றுச்சூழலுக்கு தனியா டிவிஷன்ஸ் இருக்கு. அவங்க டிபார்ட்மெண்ட் எல்லாம் கிளியர் பண்ணா மட்டும்தான் அதெல்லாம் சரியா நடக்கும். அவர்கள் அது இவ்வளவு பெரிய தொழிற்சாலைகள் இவ்வளவு பெரிய தொழிலாளர்கள் அதுல இருக்காங்க. அவர்களது வாழ்வாதாரமும் பெரிதா பாதிக்கப்படக்கூடாது இல்லையா? அதையும் நாம பார்க்கணும் இல்லையா? எதுங்க? இல்ல, அது பழைய ஆட்சிக்கான மாசு கட்டப்பாடு வரும். இந்த ஆட்சியில் மாசு கட்டப்பாடு வரும் சரியான மிக பிரம்மாண்டமாக இருக்கு. இதுவரை வரலாறு காணாத வெற்றியை கோவையில் திரு கணபதி ராஜ்குமார் அவர்கள் நிச்சயமாக பெறுவார். நாங்க 100% தான் சொல்லணும். நான் சொல்றேன், அவர் சீக்கிரமா எழுந்துக்க சொல்லுங்க. காலைல தண்ணி அடிச்சு அவர் மூஞ்சில அடிச்சு எழுப்புங்க அவரை. வேற இல்லையே.
தேங்க்யூ.